அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா 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 ಜಗದಂತ ಇದಕ್ಕೆ ಒಕ್ಕಡದಿಂದ ಇದಕ್ಕೆ ಕನ್ನೋದಕ್ಕೆ ಪ್ರತಿದೆ காத்தியன் கனிமரன் கண்ணோருக்கு பிரதிஜாதி மகாகவியுடைய அனுகிரகத்தில் பாலத்தில் எடுத்துட்டு வரலாலும் முருகப்பெருமான ஆசை கொண்டு கடகராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். 22/3/2026 முதல் 28/3/2026 வரைக்கும் உண்டான கடகராசிக்கு உண்டான பலம். கடகராசியில அடங்கிய நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் முழு நட்சத்திரம், ஆயிலம் முழு நட்சத்திரம் அடங்கியது கடகராசி. கடகராசி இந்த வாரம் ரொம்ப சிறப்பு மிக்க வாரமே. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ல, உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்துல. தொழில் மேன்மை நடக்கும். தொழில நம்ம சிறந்து விளங்கக்கூடிய தன்மை, வெற்றி பெறக்கூடிய தருணம், நம்மளுக்கு தேவையில்லாத நபர்கள் களையக்கூடிய தன்மை, நம்மளை யார் ஏமாத்திருக்காங்க, நம்ம எந்த இடத்துல நம்ம துரோகத்தை சந்திச்சிருக்கிறோம், நம்ம நம்பியவர்கள் எப்படி ஏமாத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்துல உங்களுக்கு தெரிய வந்துடும். வெளிச்சம் போட்டு காட்டியிருந்த கிரகம் சந்திரன் 10ஆம் இடம், ராசிநாதன் 10ஆம் இடத்துல, சூரியன் சனி சேர்ந்திருப்பது. அதுல இந்த காலத்துல நம்ம மறைக்கப்பட்ட ரகசியம் சொல்லலாம், மறைக்கப்பட்ட ரகசியம் வெளிப்படக்கூடிய தன்மை. அப்ப இத்தனை நம்மளுக்கு வந்து அடையக்கூடிய காலம். அப்ப அதனால நம்மளுக்கு என்ன எல்லாமே நடந்து கொண்டுதானே இருக்குது அப்படின்னு கடகராசிக்காரன் நினைத்தாலும், இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய, இந்த வாரத்தில் நம்ம செய்யக்கூடிய காலம் அப்படின்னாலே இதுல இருந்து நம்ம விடுபட்டுறதுக்குண்டான மார்க்கம் கிடைச்சிருது. ஏமாற்றி இருக்கிறான், நான் இனிமே அவங்ககிட்ட உறவு வச்சுக்க கூடாது, அல்லது அவருக்கு எதையும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு பிரதிபலிப்பா அமைஞ்சிடும். அப்ப இந்த காலத்துல நம்ம மெயினா மன்னிப்பு அப்படிங்கிறது நின்றுடும். முற்றலாம் தைரியசாலி, நம்மளை இதுவரைக்கும் நம்ம தானே நம்ம ஏமாத்திருக்கோம், நம்ம ஏமாந்துருக்கோம். அப்ப நம்ம மேல தப்பு இருக்குங்கிறது உணரக்கூடிய தன்மை இரண்டுமே கலந்து நடக்கும். குரு பகவான் உங்கள் 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்க ராசிக்கு 4ஆம் பார்வையும் செலுத்துவதால் குடும்பஸ்தானம் நல்ல பலம் பெறும். 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். அப்ப சுக்கிர பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பெறக்கூடிய தன்மை, அதனால நம்மளுக்கு நன்மையை உருவாக்கக்கூடிய தன்மை, திருமணம் கூடக்கூடிய தன்மை, திருமண பாக்கியம் நம்மளுக்கு அடையும். அப்ப இதனால் நம்மளுக்கு செய்யக்கூடிய தன்மை. இந்த கடகராசி அன்பர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் நிதானித்து செயல்படணும். ஏனென்றால் எதிரிகள் களையக்கூடிய காலம். இந்த காலம் எதிரிகளே இருக்கக்கூடாது கடகராசிக்காரர்களுக்கு. அந்த மனபாவம் உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு வைராக்கியத்தை கொடுத்துரும். இப்ப நம்மளுக்கு இது துரோகத்தை சந்திச்சிருக்கிறோம் அப்படி தெரிஞ்சாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? முதல் பரிசா கவலை தான் கிடைக்கும். அது ஒரு பரிசு தான். அப்ப கவலை நிவர்த்திக்கு லட்சுமி தேவி உங்களுக்கு துணை பெறுவார், துர்கா தேவி உங்களுக்கு துணை பெறுவார். இப்ப துர்கா அம்மனை போய் விளக்கேற்றிட்டு வாங்க. இப்ப துர்கா தேவி ஆலயம் அதை போய் நம்ம செல்லும் போது அந்த நாள் நம்மளுக்கு இந்த பழையதெல்லாம் நம்ம மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். நம்ம இதனால் நம்ம எவ்வளோ சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால இந்த காலத்தில் நமக்கு இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு வெற்றி. திருமணம் கைகூட தன்மை உருவாகும். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருப்பதால் சூரியனோட சேர்ந்து இருப்பது திருமண பாக்கியம் கொடுக்கும். நீண்ட காலமாக வரன் தேடினோம், குரு பலன் இல்லைன்னு சொல்றாங்களே, குருவே உங்களுக்கு துணையாக இல்லாவிட்டாலும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த காலத்துல குடும்பம் உருவாகக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருவார். சூரிய பகவானுக்கு கொடுப்பார். குடும்பத்தோட நீ வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துருது அப்படின்னு திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு நடக்கக்கூடிய தன்மை. நீண்ட காலமாக பிரச்சனை சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த வாரத்துல ஒரு முடிவுக்கு சேர்ந்தோம். இதனால் நம்மளுக்கு சிறப்பான அமைப்பாகவே அமையும். இப்ப இந்த தொழில நம்ம இருக்கிறோம், அந்த தொழில் நல்லபடியா நடக்குமா? இந்த தொழில் நம்மளுக்கு கை கொடுமா? ஒரு ஷாப்பிங் வைக்கணும்னு நினைக்கிறோம், அந்த ஷாப் நம்மளுக்கு சரியான முறையில கை கொடுமான்னா அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால இதனால வெளிப்பட்ட தன்மை, நீண்ட காலமாக எதிர்பார்த்த உத்தியோகம் நம்மளுக்கு கிடைக்குமா? இந்த கம்பெனி வேண்டாம், அந்த கம்பெனி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த வாரத்தில் நீங்க முயற்சி செய்யும்போது அந்த கம்பெனியில தொடர்பு உண்டாகி
அதிலே நீங்க தொழில் மாற்றிக்கொள்வதற்குண்டான தன்மை வந்து கொடுக்கும். அதனால உங்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு சற்று இறைவனுடைய துர்காதேவியை துணை கொண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தால் வெற்றி பெற்று வாழ்வேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பல ஜெய் பல ஜெய் பல வாழ்க்கை.